Question number 10. A survey of 1000 farmers found that 600 grew paddy, 350 grew ragi, 280 grew corn, 120 grew paddy and ragi, 100 grew ragi and corn, 80 grew paddy and corn. 1000 ஃபார்மர்ஸ்கிட்ட சர்வே எடுக்கிறாங்க. அதில் 600 ஃபார்மர்ஸ் வந்து பேடியையும், 350 ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகியையும், 280 ஃபார்மர்ஸ் வந்து கார்னையும் வந்து இது பண்ணுறாங்கன்னா 120 ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேடி அண்ட் ராகி அது ரெண்டையுமே இது பண்ணுறாங்க. 100 ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ராகி அண்ட் கார்ன் ரெண்டையுமே இது பண்ணுறாங்க. 80 ஃபார்மர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேடி அண்ட் கார்ன் ரெண்டையுமே இது பண்ணுறாங்க. அப்படி வச்சுட்டா அங்கே அந்த 1000 ஃபார்மர்ஸ் வந்து லேண்டில் ஏதாவது ஒன்றாவது இது பண்ணுறாங்க. அதாவது பேடி இல்லைனா ராகி இல்லைனா கார்ன், இது மூணில் ஏதாவது ஒன்று இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதையுமே விளைவிக்காதீங்க இல்லை அப்படிங்கிற மீனிங்கில் இஃப் ஈச் ஃபார்மர் கிவ் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த above 3, இந்த 3 இதில் ஏதோ ஒன்று விளைவிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ கிவ் ஆல் த 3, 3மே இது பண்ணுறவங்களோட கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் பீக்கான சர்க்கிள் இது வந்து பேடியை விளைவிக்கிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர் ராகியை இது பண்ணுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கார்ன் செட் சிங்கிறது கார்னை இது பண்ணுறீங்க. 3மே இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலேருந்து தான் நம்ம வென் டயக்ராமை ஃபில் பண்ணிட்டு போகணுமா? அது வந்து நமக்கு டேட்டா தெரியாது, அதை தான் ஐடென்டிஃபையே பண்ண போகிறோம். இப்போ 3மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம் வேரியபிள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேடி அண்டு ராகியை இது பண்ணுறவங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 120ன்னு வந்து கொஷினில் சொல்லியிருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷனாக அதில் ஆல்ரெடி ஆர் வந்து நம்ம இன்டர்செக்ட் பண்ணிட்டோம். அப்போ வந்து 120லேருந்து என்ன பண்ணோம், ஆரை சப்ராக்ட் பண்ணோம். அப்போ இந்த போர்ஷனோட வேல்யூ என்னது 120 மைனஸ் ஆர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆறுங்கிறது ஆல்ரெடி இது பண்ணிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்ன் ராகி, இங்கே கார்ன், இது ரெண்டுக்குமான இது வந்து பார்த்திங்கன்னா ராகி அண்ட் கார்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக இந்த இன்டர்செக்ட் போர்ஷன் பூரா தான் 100. ஆல்ரெடி நம்ம ஆறுங்கிற ஃபார்மர்ஸோட கவுண்ட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ 100லேருந்து ஆரை சப்ராக்ட் பண்ணிக்கணும் இந்த போர்ஷன் மட்டும் வேணும்னா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன் இருக்கா, இந்த போர்ஷன் மட்டும் வேணும்னா இந்த டோட்டல் இன்டர்செக்ட் போர்ஷன் என்னது பேடி அண்டு கார்னோட இன்டர்செக்ட் போர்ஷன், அதில் ஆறுங்கிறது ஆல்ரெடி இன்டர்செக்ட் பண்ணிட்டனால 80லேருந்து ஆரை சப்ராக்ட் பண்ணிக்கணும். இப்போது எல்லாமே வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சா வென் டயக்ராமில்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பேடி விளைவிக்கிறீங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னு எடுத்துக்கிறோம். ஒன்லி ராகியை மட்டும் எடுத்துக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா பின்னு எடுத்துக்கிறோம். ஒன்லி கார்னை மட்டும் விளைவிச்சிங்க வந்து பார்த்திங்கன்னா சின்னு எடுத்துக்கிறோம். இப்படி எடுத்துட்டோன்னா நம்ம வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய வேல்யூ ஆரோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணுமா? இப்போ ஆரோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும். அதனால் இந்த ஸ்மால் ஏவோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்மால் ஏவோட வேல்யூனா இந்த ஹோல் சர்க்கிள் இருக்கா, இந்த பேடியை விளைவிக்கிறவங்கலேருந்து இந்த இன்டர்செக்ட் போர்ஷன் எல்லாம் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். இந்த போர்ஷன் ஒன்லி பேடியை மட்டும் விளைவிக்கிறவங்க வேணும்னா இந்த 3 போர்ஷனையும் சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ஸ்மால் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 600லேருந்து பேடி டோட்டலாக விளைவிக்கிறவங்களோட கவுண்ட் ஆல்ரெடி கொஷின்லேயே சொல்லிட்டாங்க 600. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து 120 மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் 80 மைனஸ் ஆர், இந்த 3 போர்ஷன்ஸ் இன்டர்செக்ட் போர்ஷன்ஸோட வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த ஏவோட வேல்யூ கிடைக்குமா? ஏன்னா இந்த ஹோல் பேடி விளைவிக்கிறீங்க 600லேருந்து இந்த 120 மைனஸ் ஆர், இந்த ஆரோட வேல்யூ இந்த 80 மைனஸ் ஆர், இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஸ்மால் ஏவோட வேல்யூ போர்ஷனோட வேல்யூ கிடச்சிருமா? அப்போ 600 மைனஸ் 200 மைனஸ் ஆர்னு வருமா? இந்த ப்ளஸ்ஸாக இருக்கும், இந்த மைனஸாக இருக்கும், கேன்சல் ஆகிருக்கும். அப்போ 200 மைனஸ் ஆர்னு வந்து இருக்கும். அப்போ 600 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 200 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா? அப்போ ப்ளஸ் ஆர். அப்போ 400 ப்ளஸ் ஆர்னு வருமா? அப்போ ஸ்மால் ஏக்கு அதில் என்னென்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், 400 ப்ளஸ் ஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் பியோட வேல்யூ வந்து வேணும்னா ஸ்மால் பியோட வேல்யூ என்னென்னா இந்த ஹோல் சர்க்கிள் இருக்கா ராகி விளைவிக்கிறவங்களோட கவுண்ட்டு, அதுலேருந்து இந்த இன்டர்செக்ட் போர்ஷனான 120 மைனஸ் ஆர், இந்த ஸ்மால் ஆர்
100 மைனஸ் ஆர். இதை சப்ராக்ட் பண்ணணும்னா ஒன்லி ராகியை மட்டும் விளைவிக்கிறீங்களோட கவுண்ட் வந்து கிடைக்குமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ராகி விளைவிக்கிறீங்களோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 350. அப்போ இந்த 350லேருந்து 120 மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் ப்ளஸ் 100 மைனஸ் ஆர் இந்த வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூஸ் வந்து சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 350 மைனஸ் 220. இந்த மைனஸாக இருக்கும் இந்த ப்ளஸ்ஸாக இருக்கும் கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் ஆர். இப்போ இது என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ 350 மைனஸ் 220 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருமா? அப்போ ப்ளஸ் ஆர். அப்போ சப்ராக்ட் பண்ண இருந்தால் என்ன வரும்? 130 ப்ளஸ் ஆர்னு வருமா? அப்போ பி ஸ்மால் பியோட வேல்யூ 130 ப்ளஸ் ஆர். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் சியோட வேல்யூ வேணும். அந்த ஸ்மால் சி ஒன்லி கார்னை மட்டும் இது பண்ணுறீங்களோட கவுண்ட் வேணும்னா இந்த ஹோல் சர்க்கிள் இந்த செட் சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோலாக கார்னை இது பண்ணுறீங்க. அப்போ அதிலிருந்து இந்த இன்டர்செக்ட் போர்ஷனான பேடி கார்னு ராகி இது 3 இது பண்ணுறீங்க. அடுத்தது வந்து கார்னு ராகி இது பண்ணுறீங்க. இந்த இன்டர்செக்ட் போர்ஷனை சப்ராக்ட் பண்ணால் ஒன்லி கார்னை மட்டும் இது பண்ணுறீங்களோட இந்த போர்ஷன் வந்து கிடச்சிருமா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நமக்கு கார்ன் இது பண்ணுறீங்க எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க 280. அப்போ 280லேருந்து சப்ராக்ட் பண்ணணுமா? 80 மைனஸ் ஆறு ப்ளஸ் ஆறு 100 மைனஸ் ஆர் இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும். இப்போ இந்த மைனஸாக இருக்குது இந்த ப்ளஸ்ஸாக இருக்குது கேன்சல் ஆயிருமா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா 280 இதை ஆட் பண்ணோன்னா 180 மைனஸ் ஆர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை மல்டிபிள் பண்ணோம் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். அப்போ 280 மைனஸ் 80 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ ப்ளஸ் ஆர். அப்போ 280 மைனஸ் 180 100. இப்போ 100 ப்ளஸ் ஆர். இப்போ இந்த ஸ்மால் சியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸ்மால் ஏவோட வேல்யூவும் வேரியபிள் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸ்மால் பியோட வேல்யூவும் வேரியபிள் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸ்மால் சியோட வேல்யூவும் வேரியபிள் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ 3 இதையும் இது கொஷின்லேயே வந்து சொல்லிட்டாங்க ஈச் ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 ஆஃப் த 3 இதை வந்து இது பண்ணுறாங்க விளைவிக்கிறாங்கன்னா த நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஹூ கிரூ ஆல் த 3 வந்து ஸ்மால் ஆர்னு வந்து எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி அதை தான் வந்து இங்கே வென் டயக்ராம்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா 3 செட்ஸ் இன்டர்செக்டில் இருக்கும்போது நமக்கு டேட்டாஸ் படி வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி ப்ளஸ் ஸ்மால் எக்ஸ் ப்ளஸ் ஸ்மால் ஒய் ப்ளஸ் ஸ்மால் இசட் ப்ளஸ் ஆர் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குமா? அப்போ நமக்கு டோட்டலாக நம்ம 1000 ஃபார்மர்ஸ்கிட்ட சர்வைவல் எடுக்கிறோம். அப்போ இந்த போர்ஷனோட வேல்யூஸை அதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஸ்மால் ஏங்கிற போர்ஷன் நம்ம ஸ்மால் ஏன்னு தான் வென் டயக்ராமில் எடுத்திருக்கோம். ஸ்மால் பியை ஸ்மால் பின்னே தான் எடுத்திருக்கோம். ஸ்மால் சியை ஸ்மால் சிஏன்னு தான் இருக்கும். எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேடி ராகி இது இன்டர்செக்டோட போர்ஷன் அது வந்து என்னது 120 மைனஸ் ஆரா. அடுத்தது ஒய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராகியும் கார்னோட இன்டர்செக்ட் போர்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 100 மைனஸ் ஆர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இசட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சம்மில் வந்து பொறுத்த வரைக்கும் கார்னையும் இது பேடி இன்டர்செக்ட் போர்ஷன் அது வந்து பார்த்திங்கன்னா 80 மைனஸ் ஆர். 3 ஸ்மால் ஆருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் 3மே விளைவிக்கிறவங்களோட ஃபார்மர் கவுண்ட் அதை நம்ம ஸ்மால் ஆர்னே தான் எடுத்திருக்கோம். இப்போ இதனோட வேல்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கவுண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குமா? டோட்டல் கவுண்ட்டு கொஸ்டின்லேயே 1000 சொல்லிட்டாங்க. அப்போ ஈக்குவல் டு 1000. இப்போ இந்த வேல்யூஸ் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி இதுக்கு பதில் நம்ம ஆல்ரெடி வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோமா? ஸ்மால் ஏக்கு பதில் என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் 400 ப்ளஸ் ஆர். ஸ்மால் பிக்கு பதில் 130 ப்ளஸ் ஆர். ஸ்மால் சிக்கு பதில் 100 ப்ளஸ் ஆர்னு ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ அது கூட 120 மைனஸ் ஆர் ப்ளஸ் 100 மைனஸ் ஆர் ப்ளஸ் 80 மைனஸ் ஆர் ப்ளஸ் ஆர் இதை ஆட் பண்ணுறோம் ஈக்குவல் டு 1000. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும்னா நமக்கு வேல்யூஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 930 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர் வேல்யூஸ் வந்து பாருங்கள் இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஆர் இருக்குது கேன்சல் ஆயிரு. இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஆர் இருக்குது கேன்சல் ஆயிரு. இங்கே ஒரு ப்ளஸ் ஆர் இருக்குது இங்கே ஒரு மைனஸ் ஆர் இருக்குது அப்போ கேன்சல் ஆயிரு. அப்போ ப்ளஸ் ஆர் ரிமைனிங் ப்ளஸ் ஆர் மட்டும்தான் இருக்கும் ஈக்குவல் 1000. நமக்கு ஆரோட வேல்யூ தான் வேணும். இது இந்த சைடு வந்ததுன்னா சப்ராக்ட் ஆயிரும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 1000 மைனஸ் 930. அப்போ ஆரோட வேல்யூ 17 கிடைக்கிது. ஆறுங்கிறது என்னது
பேடி ராகி கார்ன் இது மூணுமே விளைவிக்கக்கூடிய வச்சுங்களோட ஃபார்மர் கவுண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 700 farmers give all the 3 crops. 3 cropsமே இது பண்ணீங்க யாரு 70 farmers. Question number 11. In the adjacent diagram, if n of universal set வந்து பார்த்தீங்கன்னா 125, இதில் வந்து பார்த்தீங்கன்னா y is 2 times of x, z வந்து பார்த்தீங்கன்னா 10 more than x, then find the value of x, y, z. இந்த கொடுத்துருக்கக்கூடிய வென் டயக்ராமில் இருந்து x, y, z இதனோட வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. x, y, zக்கான லிங்க் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. இப்போ n ஆஃப் யூனிவர்சல் செட் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க வென் டயக்ராம்லேருந்து கொஷினில் 125ன்னு சொல்லிட்டாங்க. yக்கும் எக்ஸுக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா y ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. எக்ஸோட வேல்யூ எக்ஸ்ன்னே தான் எடுத்துக்க போகிறோம். ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து சொல்லிட்டாங்க. இசட் வந்து பார்த்திங்கன்னா 10 more than எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 10. அப்போ இசட்டோட வேல்யூஸ் இப்போ இது தெரியுமா நமக்கு வென் டயக்ராமில் வேல்யூஸ் தெரியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 செட்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட் செட்டாக இருக்கும்போது டோட்டல் கவுண்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான வேல்யூ நமக்கு வந்து தெரியும். வேல்யூஸ் வந்து என்னென்னா எக்ஸு இங்கே வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையுமே ஆட் பண்ணுறது தான் நமக்கு டோட்டல் கவுண்ட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் 4 ப்ளஸ் 17 ப்ளஸ் 6 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 இங்கே 5ன்னு இருக்கா. வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோட்டல் கவுண்ட்டு கிடைக்கும். அப்போ டோட்டல் கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 125 கொஷின்லேயே சொல்லிட்டாங்க n ஆஃப் யூனிவர்சல் செட்டு 125. அப்போ இதை எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணால் 125. நமக்கு ஒய்க்கு பதிலாக 2xன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ண வரும் எக்ஸ் ப்ளஸ் 2x ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 10. இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும் 35 ஈக்குவல் டு 125. இப்போ எக்ஸ் வேல்யூஸில் ஆட் பண்ண வரும் 4x ப்ளஸ் 45 ஈக்குவல் டு 125. இது இந்த சைடு வந்தானா சப்ராக்ட். அப்போ 4x ஈக்குவல் டு 125 மைனஸ் 45. அப்போ 4x ஈக்குவல் டு 18 கிடைக்குமா. இந்த 4 இந்த சைடு வந்தோன்னா என்ன ஆயிரும் டிவைட் ஆயிருமா. அப்போ 80 டிவைடட் பை 4. அப்போ இது சிம்பிளிஃபை என்ன பண்ண என்ன வரும் 20ன்னு கிடைக்குமா. அப்போ எக்ஸோட வேல்யூ 20 ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. இப்போ இந்த வேல்யூவை ஒயில் சப்ஸ்டியூட் பண்ண ஒய்க்கு ஒயோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைன் பண்ணலாமா. இப்போ ஒய் ஈக்குவல் டு என்னென்ன சொல்லியிருக்காங்க 2x. அப்போ 2 × 20. அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 40. இசட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 10ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும் 20 ப்ளஸ் 10. அப்போ இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30. அப்போ ஹென்ஸ் எக்ஸோட வேல்யூ 20, ஒய்யோட வேல்யூ 40, இசட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 30 அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. கொஷின் நம்பர் 12. ஈச் ஸ்டூடெண்ட் இன் எ கிளாஸ் ஆஃப் 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ப்ளே அட்லீஸ்ட் 1 கேம் எமாங் செஸ், கேரம், டேபிள் டென்னிஸ். 35 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒன்று செஸ்ஸு, கேரம், டேபிள் டென்னிஸ் இது மூணில் ஏதாவது ஒரு கேமாவது கண்டிப்பாக விளாடுவாங்க. அதிகபட்சமாக 3 கேமுமே விளாட்லாம். ஒரு சிலர் 2 கேம் விளாட்லாம், ஒரு சிலர் 3 கேமுமே விளாட்லாம், இல்லைனா ஒரு கேமாவது குறைஞ்சபட்சம் விளாட்றாங்க. எதுவுமே விளாடாதீங்க யாருமே கிடையாது. 22 ப்ளே செஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா 22 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செஸ் விளாட்றாங்க. 21 ப்ளே கேரம். 21 பேர் வந்து பார்த்திங்கன்னா கேரம் விளாட்றாங்க. 15 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்னிஸ் ப்ளே பண்ணுறாங்க. 10 ப்ளே செஸ் அண்ட் டேபிள் டென்னிஸ். செஸ்ஸும் டேபிள் டென்னிஸும் 10 ப்ளே பண்ணுறாங்க. 8 மெம்பர்ஸ் ப்ளே கேரம் அண்ட் டேபிள் டென்னிஸ். 6 மெம்பர்ஸ் ப்ளே ஆல் த 3 கேம்ஸ். 3 கேமுமே விளாட்றீங்க. 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே செஸ் அண்ட் கேரம் பட் நாட் டேபிள் டென்னிஸ். செஸ்ஸும் கேரமும் ப்ளே பண்ணுறீங்க எத்தனை பேர், பட் ஆனால் டென்னிஸ் வந்து அங்கே ப்ளே பண்ணக்கூடாது. அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஒன்று செஸ் மட்டும் விளையாடுற ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் என்ன. கேரம் மட்டும் விளையாடக்கூடிய ஒன்லி செஸ்னால் செஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க, வேறு எந்த கேமுமே விளையாட மாட்டாங்க. ஒன்லி கேரம்னா ஒன்லி கேரம் மட்டும்தான் விளையாடுவாங்க, வேறு எந்த கேமும் விளையாட மாட்டாங்க.
இதனோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வென் டயக்ராம் அவங்களே கொஷின்லேயே ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. வென் டயக்ராம் ட்ரா பண்ணி சம் சால்வ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. செட் ஏ இதை வந்து பார்த்திங்கன்னா செஸ் ப்ளே பண்ணுறவங்களா எடுத்துக்கிறோம். செட் பி இந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா கேரம் ப்ளே பண்ணுறவங்களா எடுத்துக்கிறோம். செட் சி வந்து பார்த்திங்கன்னா டேபிள் டென்னிஸ் ப்ளே பண்ணுறீங்களா இந்த செட் வந்து எடுத்துக்கிறோம். கொஷினில் கொடுத்துருக்கிற கிவன் டேட்டா படி வந்து பார்த்திங்கன்னா என் ஆஃப் ஏ வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 22வும் என் ஆஃப் பி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 21னும் என் ஆஃப் சி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 15னு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஹோல் சி சர்க்கிளோட வேல்யூ 15, இந்த ஹோல் பி சர்க்கிளோட வேல்யூ 21, இந்த ஹோல் ஏ சர்க்கிளோட வேல்யூ 22னு வந்து கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 8னு கொடுத்துருக்காங்க. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ 6னு கொடுத்துருக்காங்க. இது கொஷினில் கொடுத்துருக்க கிவன் டேட்டா. இதுக்கு வென் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். இப்போ ட்ரா பண்ணோன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் ஏ ஒன்லி செஸ் மட்டும் விளையாடுறவங்களோட கவுண்ட்டு தான் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதை ஸ்மால் ஏன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பி ஒன்லி இது கேரம் ப்ளே பண்ணுறவங்களோட கவுண்ட் தெரியாதா அது பின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டு தான் ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வென் டயக்ராமில் எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணுறது இந்த 3 பிளேயர்ஸ் 3மே ப்ளே பண்ணுறவங்க எத்தனை பேர் அதை தான் ஸ்டார்ட்டில் ஃபில் பண்ணோமா. அடுத்து அதை வந்து 6 கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஃபில் பண்ண மாட்டேது இந்த 2 கேம் ப்ளே பண்ணுறீங்க 2 செட் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா செஸ்ஸு அண்டு கேரம் ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். அதனோட ப்ளே பண்ணுறவங்க லிஸ்ட் செஸ் கேரம் இதில் மட்டும் 2 கேம் விளாட்ற பிளேயர்ஸோட கவுண்ட் வந்து கொடுக்கல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை வேரியபிளாக எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செட் ஏவும் சியும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 10ன்னு கொடுத்துட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோல் போர்ஷன். அதில் ஆல்ரெடி 6ங்கிற இந்த போர்ஷன் வந்து ஃபில் பண்ணிட்டோம். அப்போ 10லேருந்து எதை சப்ராக்ட் பண்ணோம் 6 சப்ராக்ட் பண்ணணுமா. அப்போ அதனோட வேல்யூ 4ன்னு வந்து கிடைக்குமா. ஓகேவா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சி. பி இன்டர்செக்ஷன் சினா எந்த போர்ஷன் இந்த ஹோல் போர்ஷன் 2 இன்டர்செக்ட் ஆகக்கூடிய இந்த போர்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 8. ஆல்ரெடி இந்த 2 இந்த போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா 3மே விளையாடக்கூடிய போர்ஷனில் 6ங்கிறது ஃபில் பண்ணிட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 8 - 6 சப்ராக்ட் பண்ணி மீதி எவ்வளோ இருக்குது 2. அது அந்த வேல்யூ மட்டும்தான் இங்கே போடணும். ஓகேவா. இப்போ சம் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்மால் ஏவோட வேல்யூவும் ஸ்மால் பியோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணி ஆகணுமா. இப்போ ஸ்மால் ஏவோட வேல்யூ வேணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் இந்த ஹோல் ஏ சர்க்கிள் இருக்கா இந்த ஹோல் ஏ சர்க்கிளோட கவுண்ட் வந்து நமக்கு தெரியும் எவ்வளோ 22. அதிலிருந்து இந்த இன்டர்செக்டிங் போர்ஷன் எக்ஸு இந்த 6 இந்த 4 இந்த வேல்யூ சப்ராக்ட் பண்ணால் இந்த ஒன்லி செஸ் மட்டும் விளையாடுறவங்களோட கவுண்ட் கிடைக்குமா. அப்போ 22 - எக்ஸு + 6 + 4 இதை சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ இது 2 ஆட் பண்ணால் 10. அப்போ 22 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ -எக்ஸு இங்கே மைனஸ் இன்ட்டு 10 வருமா ஆட் பண்ணும்போது. இப்போ -10. அப்போ இதிலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன வரும் 12 - எக்ஸ். அப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 12 - எக்ஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ எக்ஸில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ அதுக்கு இந்த பியோட வேல்யூ வேணும்னா பி இந்த ஸ்மால் பியோட வேல்யூனா ஒன்லி பி அதாவது கேரம் மட்டும் விளையாடுறவங்களோட கவுண்ட் வேணும்னா டோட்டலாக கேரம் விளையாடுறவங்களோட கவுண்ட் வந்து எவ்வளோ கொஷினில் கொடுத்துருக்காங்க 21. அப்போ அந்த 21லேருந்து இந்த இன்டர்செக்டிங் போர்ஷன் செஸ் கேரம் விளையாடுறவங்களோட கவுண்ட்டு 3மே விளையாடுறவங்களோட கவுண்ட்டு அப்புறம் கேரமும் டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்களோட கவுண்ட்டை சப்ராக்ட் பண்ணால் இந்த ஒன்லி பிங்கிற இந்த போர்ஷனோட கவுண்ட் வந்து தெரிஞ்சிருமா இந்த டோட்டல் கவுண்ட்லேருந்து. அப்போ 21 - எக்ஸு + 6 + 2 இது 2 ஆட் பண்ணால் 8. அப்போ 21 - 8 - எக்ஸ். அப்போ இதை சப்ராக்ட் பண்ண என்ன வரும் 13 - எக்ஸ். அப்போ ஸ்மால் ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு ஸ்மால் பியோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கவுண்ட்டு வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க டோட்டலாக 35 மெம்பர்ஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. இப்போ டோட்டல் கவுண்ட்டுனா வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ஹோல் வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே ஆட் பண்ணோமா. அப்போ ஸ்மால் ஏ + ஸ்மால் பி
ப்ளஸ் ஸ்மால் ஏ ஸ்மால் பி ப்ளஸ் 3 அப்புறம் இந்த 2 வேல்யூஸ்க்கு வரும் எக்ஸு அடுத்தது 2 4 2 + 2 + 4 அடுத்தது 3 வேல்யூஸ்க்கு வரும் ப்ளஸ் 6. அப்போ வென் டயக்ராமில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணுமா? அது அதனோட டோட்டல் கவுண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 35. நமக்கு ஸ்மால் ஏக்கும் ஸ்மால் பிக்கும் ஸ்மால் ஏக்கு வந்து அதில் 12 - எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸ்மால் பிக்கு இதில் 13 - எக்ஸுங்க வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபை பண்ணியிருக்குமா? அப்போ சப்ஸ்டியூட் பண்ணால் 12 - எக்ஸ் ப்ளஸ் 13 - எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 6 = 35. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன வரும்? 40 - எக்ஸ்ன்னு வரும். ஏன்னா இந்த -எக்ஸுக்கும் இந்த ப்ளஸ் எக்ஸுக்கும் கேன்சல் ஆகிருக்கும். அப்போ -எக்ஸ் இந்த ஒரே ஒரு -எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ 40 - எக்ஸ் = 35. நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். எக்ஸுங்கிறத மைனஸில் இருக்கனால இந்த சைடு கொண்டாந்துருங்க. இந்த 35 இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் ஆயிரும். அப்போ எக்ஸ் = 40 - 35. அப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? எக்ஸோட வேல்யூ 5ன்னு கிடைக்குமா? எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னது? ஏவும் பியும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். ஏவும் பியும் மட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். ஏவும் பியும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் கிடையாது. ஏவும் பியும் மட்டும் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். இந்த போர்ஷனா இங்கே இருக்கா? இந்த போர்ஷன் தான். அப்போ இந்த போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கா? இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ, இந்த போர்ஷனோட வேல்யூ. அப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா என்னது? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி செஸ் அண்ட் கேரம். செஸ் அண்ட் கேரம் மட்டும் விளாட்றீங்க. அதாவது செஸ்ஸும் கேரம் மட்டும் விளாட்றீங்க கவுண்ட். பட் நாட் டேபிள் டென்னிஸ். டேபிள் டென்னிஸ் விளாட்றீங்களா எடுத்துக்கூடாது. அப்போ அதனோட கவுண்ட்டு தான் இந்த எக்ஸுங்கிற போர்ஷன், இந்த போர்ஷன் தான். அப்படிங்கிறதோட இந்த கொஷினோட மீனிங் என்னென்னா செஸ்ஸு கேரம் இது மட்டும்தான் விளாட்றாங்க, வேறு எதுவும் விளாட்ல. அதாவது டேபிள் டென்னிஸ் விளாட்ல. அவங்களோட கவுண்ட் என்ன கேட்குறாங்க? ரெண்டுமே ப்ளே பண்ணுறாங்க, செஸ்ஸும் ப்ளே பண்ணுறாங்க கேரம். அப்போ அதனோட போர்ஷன் இது, அந்த எக்ஸுங்கிற போர்ஷன். எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணிட்டோமா? இப்போ 5. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 5. 5 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ளே பண்ணுவாங்க, செஸ்ஸையும் கேரம் மட்டும். ஓகேவா? லெட்டர் 2 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி செஸ் மட்டும் ப்ளே பண்ணுறவங்களோட கவுண்ட் வந்து கேட்குறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஏ வென் டயக்ராமில். ஸ்மால் ஏவோட வேல்யூ ஆல்ரெடி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், 12 - எக்ஸ்ன்னு. அப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாமா இதில்? இப்போ 12 - 5. அப்போ ஒன்லி செஸ் மட்டும் ப்ளே பண்ணுறவங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7 மெம்பர்ஸ். அடுத்து தேர்ட் ரோம் லெட்டர் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ப்ளே ஒன்லி கேரம். கேரம் மட்டும் ப்ளே பண்ணுறவங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் பி வென் டயக்ராம்லேருந்து. அது வந்து எதுக்கு ஈக்குவல்? 13 - எக்ஸுக்கு ஈக்குவலாக. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் 13 - 5. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதனோட ஒன்லி கேரம் மட்டும் ப்ளே பண்ணுறவங்களோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 8. ஓகேவா? கொஷின் நம்பர் 13 இன் ஏ கிளாஸ் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். டோட்டலாக ஒரு கிளாஸில் 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஈச் ஒன் கம் டு ஸ்கூல். ஒவ்வொருத்தரும் ஸ்கூலுக்கு வந்து எப்படி வராங்கன்னா, ஒன்று பஸ்ஸில் பை பஸ் ஆர் பை பைசைக்கிள் ஆர் ஆன் ஃபுட். ஒன்று பஸ்ஸில் வருவாங்க, இல்லைனா பைசைக்கிளில் வராங்க, இல்லைனா ஆன் ஃபுட் நடந்து வராங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒரு வேல தான் ஸ்கூலுக்கு ரீச் ஆகிறாங்க. இப்போ 25 வந்து பார்த்திங்கன்னா பை பஸ்ஸில் 25 மெம்பர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. 20 வந்து பார்த்திங்கன்னா பைசைக்கிளில் வராங்க. 30 வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஃபுட் அதில் வராங்க. 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வேஸ்லேயும் வந்து வராங்க. ஒரு நாளைக்கு பஸ், ஒரு நாளைக்கு சைக்கிள், ஒரு நாளைக்கு ஃபுட் நடந்து வருவாங்க. ஓகேவா? இப்போ நவ் ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு த ஸ்கூல் எக்ஸாக்ட்லி பை 2 modes ஆஃப் டிரான்ஸ்போர்ட். அதாவது 2 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. ஒரே ஒரு மோடில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் கேட்கல, 3 மோட்ஸ்லேயுமே வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் கேட்கல. இங்கே எது கேட்குறாங்க? 2 மோடில், ஏதாவது 2 மோடில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் மட்டும்தான் கேட்குறாங்க. ஓகேவா? கொஷினில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பை பஸ், பை பைசைக்கிள், ஆன் ஃபுட், இது 3 டிரான்ஸ்போர்ட்டில் வராங்க. ஏ அப்படிங்கிற செட் வந்து பார்த்திங்கன்னா பை பஸ்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் எடுத்துக்குவோம். பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிங்கிற செட் வந்து பார்த்திங்கன்னா பை பைசைக்கிளில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் எடுத்துக்குவோம்.
சிங்கிற செட் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஃபுட் நடந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டை எடுத்துக்கும். இப்போ என் ஆஃப் ஏனா பை பஸ் மூலிமா வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு 25ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஹோல் செட் ஏவோட கவுண்ட் வந்து 25ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என் ஆஃப் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பை பைசைக்கிள் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு டோட்டல் கவுண்ட் வந்து 20ன்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது என் ஆஃப் சி வந்து பார்த்திங்கன்னா பை ஆன் ஃபுட்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 30 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சியோட கவுண்ட்டு 10ன்னு சொல்லிட்டாங்க. இந்த 3 வேலையுமே மாற்றி மாற்றி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய செட் 3 செட்டு இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் இது வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணணும், இந்த எக்ஸாக்டாக 2 வேஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மால் எக்ஸு ஒய்யு இசட் இந்த போர்ஷனோட வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த போர்ஷனோட வேல்யூஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பஸ்ஸில் வரக்கூடியவங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி பைசைக்கிளில் வரக்கூடியவங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஆன் ஃபுட் நடந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட். இந்த ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய் ஸ்மால் இசட்டோட கவுண்ட் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு 3 செட் இன்டர்செக்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபார்முலா வந்து என்ன தெரியும், டோட்டல் கவுண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 வேலை ஏதோ ஒரு வேலை தான் வராங்க. அப்போ எந்த வேலையுமே வராத ஸ்டூடெண்ட்ஸே கிடையாதுங்கிறதுனால நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும். இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி அப்படிங்கிறது டோட்டல் கவுண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டோம், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து 50. அப்போ 50 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏவோட வேல்யூ 25, என் ஆஃப் பியோட வேல்யூ 20, என் ஆஃப் சியோட வேல்யூ 30. என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி ஓட வேல்யூங்கிறது வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமா, ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணணும்னா இந்த போர்ஷனா ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்ஷனோட வேல்யூ தானா, இது எக்ஸு, இது வந்து ஏன்னா எக்ஸாக்டாக 2 மோட்ஸில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டோட கவுண்ட் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம் வேரியபிளை, இது வந்து இசட்டுன்னு வந்து எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸு ப்ளஸ் 10 அப்போ இன்டர்செக்ஷனோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 10. அடுத்தது என் ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அதனோட வேல்யூஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்ஷன் இந்த போர்ஷன். அப்போ 10 ப்ளஸ் ஒய்யா, அப்போ மைனஸ் 10 ப்ளஸ் ஒய். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி, அப்போ என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சிங்கிறது இந்த போர்ஷனா, அப்போ மைனஸ் 10 ப்ளஸ் இசட்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கவுண்ட்னா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்னது ப்ளஸ் என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி 3மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன். அப்போ 3மே இன்டர்செக்ட் ஆகக்கூடிய போர்ஷன் இதுதான், அதனோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10. இப்போ 50 ஈக்குவல் டு இப்போ வேல்யூஸ் எல்லாம் எல்லாமே ஆட் பண்ணுங்கள், 75 இந்த வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணுன்னா மைனஸ் இந்த மைனஸ் உள்ளார கொண்டு போய் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன வரும் -10 மைனஸ் எக்ஸ். இப்போ -10 மைனஸ் ஒய், அடுத்தது -10 மைனஸ் இசட்டு, இப்போ ப்ளஸ் 10. அப்போ இந்த -10க்கும் இந்த ப்ளஸ் 10க்கும் கேன்சல் ஆயிருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த -10 இந்த -10 ஆட் பண்ணால் -20. அப்போ 75லேருந்து -20 சப்ராக்ட் பண்ணால் 55. இப்போ மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒய்யு மைனஸ் இசட்னு இருக்கு, எல்லாத்துலேயுமே மைனஸ் காமனாக இருக்கனால வெளில எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ நமக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ தான் வேணும். எக்ஸாக்டாக 2 டிரான்ஸ்போர்ட்டில் இந்த எக்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸஸ் இல்லைனா சைக்கிள், இந்த 2 மோடில் ஏதோ ஒரு மோடில் தான் வருவாங்க, 2 மோட்லேயுமே வருவாங்க. இது ஒய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பைசைக்கிள் இல்லைனா நடந்து வருவாங்க ஆன் ஃபுட், இதில் மட்டும்தான் வருவாங்க, இந்த 2 மோடில் தான் வருவாங்க. இது இசட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று பஸ்ஸில் வருவாங்க இல்லைனா நடந்து வராங்க ஆன் ஃபுட்டில் வருவாங்க, இங்கே எவ்வளோது தான் இசட்டுங்கிற கவுண்ட். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் இந்த கவுண்ட்டு தான் வந்து கேட்டிருக்காங்களா கொஷினில், ஏதாவது எக்ஸாக்டாக 2 மோடில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட கவுண்ட்டு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு எவ்வளோன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்,
5. அப்போ the number of students who come to school exactly by 2 modes of transport. அப்போ அந்த 2 modes of transport ஓட கவுண்ட் வந்து x plus y plus z. அப்போ அதனோட வேல்யூ 5. ஆல்ரெடி நம்ம நோட்லேயே வந்து பார்த்துருப்போம் x plus y plus zங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 2 modes of